தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த திருப்பலியை உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முக்கியமாக இன்றைய நாள் திருப்பலியில் நாங்கள் புனிதர்கள் சுவக்கீன் அண்ணா, புனித கன்னிமரியாரின் பெற்றோர், ஜேசுவுடைய தாத்தாவும் பாட்டியுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இன்றைய நாளிலே நாங்கள் அவர்களுடைய வாழ்வை கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய வாழ்வினூடாக, இந்த இரண்டு புனிதர்களூடாக பெரிய அதிசயங்கள் நடந்தது. இந்த உலகத்துக்கே தேவையான ஒரு அழகான பொக்கிஷங்கள் நாங்கள் பார்க்கலாம். கன்னிமரியாலும் இயேசுவும் இவர்களுக்குள்ளே இருந்து உதிக்கின்றனர். எனவே இவர்களுடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு நிற்போம். இந்த புனிதர்களூடாக எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசிரையும் அவர்களுடைய வழிநடத்தலையும் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மன நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் தந்தையரை நிறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கீன் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களின் வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 17 நிறைவு பெற. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எரேமியா 31 இறைவசனங்கள் 10 தொடக்கம் 13. உங்கள் பல்லவியாக 10D. உங்கள் பல்லவியாக ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆண்டவர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலம் தருகின்றவர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 திருவசனங்கள் 18 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தைகளை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கிடையே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே,
இன்றைய நாளில் நாங்கள் வார்த்தைகளூடாக அழகான நற்செய்தி எங்களுக்கு வருகின்றது. ஆண்டவர் இயேசு எங்களோடு இறை வார்த்தையை நாங்கள் என்ன மாதிரி புரிந்து கொள்ளுகின்றோம், இறை வார்த்தையை என்ன மாதிரி மனங்கள் ஏற்றுக்கொள்ளும், என்ன மாதிரியான மனங்கள் உலகில் வாழுகின்றன என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் எங்களை ஆண்டவர் இன்றைய பதிலுரை பாட சொல்லுகின்ற 1000 மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவது அவரிலே நாங்கள் வாழும்போது, அவர்களுக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் அந்த ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அதே போன்று நாங்கள் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வர் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன மனங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அழகாக இன்றைய வாசகம் எடுத்து காட்டப்படுகின்றது. அதாவது விதைப்பவர் ஓமையினூடாக எங்களுக்கு காட்டப்படுது. 4 உள்ளங்களை கொண்டவர் 4 நிலங்களை நூடாக விளக்கப்படுகின்றது. முதலாவது உள்ளத்தை நாங்கள் பார்த்தால் இந்த வழியோரத்தில் விழுந்த விதைகள். இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்க. வழியோரம் வெறும் கடுமையான வெயிலாக இருக்கும். அங்கே வேறும் இல்லை, ஒன்றுமே போகாது. அது அந்த விதைகள் விழுந்தோடனே காய்ந்து போய்விடும். இதே மாதிரி தான் எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் இயேசு அதற்கு ஒப்பிடுகின்றார். அதாவது நாங்கள் எங்களுடைய உள்ளங்களையும் சில நேரங்களில் அந்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள முடியாமல் நிலைமை இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் அதுக்குள்ள தங்கி விடுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விடுவோம். அதில் நாங்கள் அவ்வளவு நிலைத்து நிற்க மாட்டோம். இப்படி அந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுற மாதிரி. எனவே எங்களை தீயோனுக்குள்ளே தான் எங்களோட வாழ்க்கையை போய்கொண்டிருக்கும் என்பதை இயேசு எடுத்து காட்டுகின்றார். இந்த வழியோரம் விழுந்த விதைகள் எங்களுடைய உள்ளங்களுக்குள்ள அது ஊடுருவ மாட்டாது. எனவே இரண்டாவது பாருங்க, பாறை பகுதிகளை பற்றி சொல்லப்படுகின்ற பாறை பகுதிகளில் மிகவும் கடுமையான வெயிலுக்குள்ள அந்த பாறைகளில் ஒன்றுமே முளைக்காதல உடைந்து சில இடங்களில் முளைக்கும். ஆனால் அதுகளில் விழுந்த விதைகள் என்ன செய்யும், உள்ளே ஊடுருவ முயற்சிக்கும். ஆனால் அங்கே வெப்பம் அதிகரித்ததால் அதுகள் காஞ்சிவிடும். அதே மாதிரி தான் எங்களுடைய உள்ளங்களும் அதே நிலைமையாக இருக்கும். சில நேரங்களில் அந்த இறைவார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். ஆனால் என்ன நடக்கிறது, அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாலும் வேறற்றவர்களாக நாங்கள் இருப்போம். சிறிது காலம் நாங்கள் அந்த வார்த்தையில் நிலைத்திருப்போம். சந்தோஷமாக இருக்கும், நல்ல வார்த்தையாக இருக்குதே, ஆண்டவர் எங்களுக்கு ஏதோ சொல்லுறாரேன்னு சொல்லி இருப்பார்கள். ஆனால் கஷ்டம் துன்பங்கள் எங்களை அப்படி வந்து அடிக்கிற நேரம், அதாவது இன்னல்கள் துன்பங்கள் வந்து எங்களை தாக்குற நேரம் அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு போய்விடுவோம். எனவே மூன்றாவது முச்செடிகளில் விழுந்த விதைகளாவது, அதாவது அது இந்த விதைகள் வந்து என்ன செய்கின்றது, இந்த உலக கவலைகள் செல்வ மாயைகள், எங்களுக்கு இந்த உலகத்தில் காட்டப்படும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஆசைப்படுவது இந்த உலகத்தில் செல்வங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தேவையான ஆசை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். என்ன செய்யும், இறை வார்த்தையை நெருக்கிவிடும். அது அப்படியே இல்லாமல் செஞ்சுவிடும். அந்த முட்புதர்கள் மாறி அதுகள் வளர்ந்து நிற்கும். எங்களுடைய எங்கள் வாழ்க்கையில் அது பயனளிக்காமலே போய்விடும். கடைசியாக இயேசு சொல்லுவது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், நல்ல உள்ளங்களில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் என்ன செய்வார்கள், அந்த வார்த்தையை புரிந்து கொள்வார்கள், அந்த வார்த்தையின்படி வாழ்வார்கள். இவர்கள் 100 மடங்காக, சிலர் 60 மடங்காக, சிலர் 30 மடங்காக வாழ்க்கையில் பலன் அளிப்பார் என்று சொல்லப்படுது. மிக அழகான ஒரு வாசகம், இன்றைய நாள் வாசகம் எங்களுக்கு தரப்படும். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சரி செய்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை சற்று ஆராய அழைக்கப்படுகின்றோம். இயேசு சொல்லுகின்றார், இந்த உள்ளத்துக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கின்றது, எங்களுடைய உள்ளம் என்ன மாதிரியான உள்ளத்தை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த உள்ளங்களை நாங்கள் நல்ல முறையில் ஆராய அழைக்கப்படுகின்றோம். எனவே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று தான் சொல்லுகின்றார். என்றால் எல்லாரையும் அவர் மாற்ற முடியாது, ஆனால் அவர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் மாற முயற்சியுங்க, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் எங்களுக்கு. அன்பார்ந்த இன்றைய நாளில் நாங்கள் புனித சுவக்கீன் அண்ணாவுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இவர்கள்
பாட்டியும் தாத்தாவும் இயேசுவுடைய மிகவும் அழகான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், இயேசுவுக்கு கடவுளுக்கு மிகவும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. இவர்களுடைய வாழ்வில் மிகவும் அன்பு செய்தவர்கள் இருவருக்கு. அன்னை மரியாளை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாள் பாவம் மாசை அறியாத, பாவம் ஒன்றையும் அறியாமலே பெற்றெடுத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் வாழ்விலும் அவர்கள் புனிதத்துவத்தோடு வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களுடைய திருவிழாவை நாங்கள் இந்த நினைவு கூறுகின்றோம். இவர்களூடாக எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாங்களும் நல்ல நிலங்களாக நல்ல உள்ளங்களாக வாழ இவர்களூடாக ஆண்டவரை பார்த்து திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். இறைவாக்கு உரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருஅவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நிலமாக்கும் வண்ணம் உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே, உடல்நலக் குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, புனிதர்களான சுவக்கிம் அன்னா ஆகியோரை நினைவு கூறும் இந்நாளில் நாமும் ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவரின் வார்த்தைகளை பின்பற்றி தூய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம்மில்தான் எங்களுக்கு முழுமையான வாழ்க்கை கிடைக்கின்றது. உமது வார்த்தையை கேட்டு நாங்கள் வாழவும், உமது வார்த்தையை கேட்டு புனித சுவக்கின் மற்றும் அன்னாளுடைய வாழ்விலே அவர்கள் உண்மையே நம்பி வாழ்ந்தார்கள். புனிதத்துவமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கெல்லாம் சிதறின்றிருக்கும் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாய் இருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வலைமரவினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சுற்றுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றைப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாமாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதர் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித சுவக்கீன் அன்னாள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் மற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீர்தானையா,
கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்ச மழைக்கு இது வருவாய்துவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையா. தேயாக நம்பி வந்தோம் வாழ்வின் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவே. நான் என்று முன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்று முன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். என்று நெஞ்ச மழைக்கு இது வருவாய்துவா. இவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசியும் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து இரக்கத்தையும் பெற்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புதுப்பிறப்பு அடையும் பொருட்டு உம்மொரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கருவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்று இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரிலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.